2016ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு காரைக்கால் தெற்கு தொகுதியில் வெற்றி பெற்றேன். ஆனால் 2021இல் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தேன். தோல்விக்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்ததன் காரணமாக நாம் வெற்றி வாய்ப்புகளை இழந்தோம். எனவே இனிமேல் பாரதிய ஜனதாவுடன் எந்தவித கூட்டணியும் கிடையாது, ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது என்று பேட்டியளித்தார்கள். தமிழகம் முழுவதும் பாண்டிச்சேரி சேர்த்து ஒரு நல்ல முடிவை எடப்பாடி அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் என்று அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தோம். என் கூட இருந்து எனக்கு வெற்றி வாங்கி தந்த என்னுடைய உடன்பிறப்புகளுடன் இருந்து ஆலோசனை மேற்கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து இன்று முதல் நான் விலகிக் கொள்கின்றேன். 2026இல் பேலட்டில் என் பேர் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 2016ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தனித்து போட்டியிட்டு காரைக்கால் தெற்கு தொகுதியில் வெற்றி பெற்றேன். ஆனால் 2021இல் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தேன். அதேபோல தமிழகத்திலும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தோல்விக்கு பிறகு தோல்விக்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்ததன் காரணமாக நாம் வெற்றி வாய்ப்புகளை இழந்தோம். எனவே இனிமேல் பாரதிய ஜனதாவுடன் எந்தவித கூட்டணியும் கிடையாது, ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது என்று பேட்டியளித்தார்கள். இதனால் தமிழகம் முழுவதும் பாண்டிச்சேரி சேர்த்து ஒரு நல்ல முடிவை எடப்பாடி அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் என்று அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தோம். 2024 பொது தேர்தலில் கூட பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி கிடையாது, தனித்து நின்றோம். தனித்து நின்று தோல்வி அடைந்த பிறகும் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தோல்வி அடைந்தாலும் சிறுபான்மை மக்களோடு துணையாக நின்று 2029 தேர்தலையும் சந்திப்போம் என்று பேட்டியளித்தார்கள். பேட்டியளித்த பிறகு நேற்று மாண்புமிகு உள்துறை அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் வருகையால் முதலில் கூட்டணி இல்லை என்று பேசிய எடப்பாடி அவர்கள் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி என்று அறிவித்தார்கள். இது சிறுபான்மை மக்களையும் தலித் அமைப்புகளையும் மிகவும் வேதனை அடைய வைத்தது. அதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நான் என் கூட இருந்து எனக்கு வெற்றி வாங்கி தந்த என்னுடைய உடன்பிறப்புகளுடன் இருந்து ஆலோசனை மேற்கொண்டதில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இருந்தால் நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று எனக்கு தற்பொழுது அனைவரும் உத்தரவாதம் கொடுத்தார்கள். எனவே அதன் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில்
இருந்து இன்று முதல் நான் விலகிக் கொள்கின்றேன். அடுத்த கட்ட முடிவு என்ன? அடுத்த கட்ட முடிவு அது உடனே சொல்ல முடியாது. அது எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிக்குவோம். முடிவு எடுக்கும்போது என்னுடைய நண்பர்களையும் என் கூட இருந்தவர்களையும் கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவு எடுப்போம். அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுவீங்களா? கண்டிப்பாக 2026 பேலட்டில் என் பேர் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.